ஹாய் வியூவர்ஸ், ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருந்த அந்த மாலை கட்டுற வீடியோ, மல்லிகைப்பூ வந்து மாலை மாதிரி எப்படி கட்டுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அதில் நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எல்லாருமே கேட்குற டவுட் என்னன்னாக்கா, எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் லைன் வந்து வருது, செகண்ட் லைன் வந்து எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து இது ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் இப்படி போகாத அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்படி ஒன் பை போகாது. ஆக்சுவலாக அது எப்படி வரும்னாக்கா, இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்கனாக்கா இப்படியே கட்டிட்டு வந்தீங்கன்னா அடுத்து மேலே இப்படி தான் போகும். ஒன்றோட ஒன்று இது கண்டினியூட்டியாக இப்படியே தான் போகும், இப்படி ஸ்பைரலாக போகும். அப்போ இப்படி போகிறப்ப உங்களுக்கு இங்கே என்ன செய்கிறீங்களோ அதே தான் எல்லா இடத்துலையுமே. இங்கே அதான் வைக்க போகிறீங்க, இங்கே தான் வைக்க போகிறீங்க, எல்லா இடத்துலையுமே அதே தான். உங்களுக்கு ஏன் வரமாட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை. ப்ராக்டிஸ் நிறையா பண்ண கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக இது வந்துடும். இது இன்னொன்று வந்து மெமரியில் வச்சுக்கணும். இது நம்ம இப்படி தான் செய்கிறோம் அப்படின்றது மெமரியில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எப்பயுமே பூ கட்டுறது வேறு மாதிரி கட்டுவோம். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு வராமல் இருக்கும். நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் அந்த பூ கட்டுறதை போடுறேன். அதுக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக. இது வந்து நார்மல் த்ரெட்டு தான். இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். பூ கட்டுற நூல் தான். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் இதை பாருங்கள்.
இப்போ நான் ஸ்லோ மோஷனில் காமிச்சது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் திருப்பி உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு அதுக்கு வேலையே இல்லை. இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த சிங்கிள் பூ நீங்கள் வைக்க போகிற ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வைக்க போகிற இந்த சிங்கிள் ஃப்ளவர் மேலே தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த 2 விரலால் நான் இந்த இடத்த பிடிச்சிருக்கேன், கிரிப்பு கொடுக்குறேன், அவ்வளோதான். இதில் வந்து கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு நிறைய பேர் வந்து பூ கொட்டிடுச்சு அப்படின்றீங்க. ஏன் பூ கொட்டுதுன்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் உள்ளே தள்ளி வைக்கலன்னா, ரொம்ப கார்னரில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பூ கொட்டிக்கும். அதுக்கு தான் இங்கே பாருங்கள், இப்படி பூ வைக்கிறீங்களா, கொஞ்சம் உள்ளே தள்ளி வைங்க. இந்த காம்பு வந்து கொஞ்சம் உள் பக்கமாக தள்ளி இருக்கணும். இப்போ நீங்கள் போடுற நூல், இந்த பூ மேலே போடுறீங்க தெரியுமா நூல், அப்போ இந்த நூலுக்கு இந்த பக்கம் காம்பு கொஞ்சம் நீளமாக இருந்தால் தான் கொட்டாமல் இருக்கும். மேலே போட்டு இந்த பூக்கு அடியில் இது இப்படி எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் இது ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். நான் என்ன சொன்னேனோ அந்த ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேனோ அதே தான். நான் எத்தனை தடவை கட்டினாலும் எனக்கு அழகாக இது மாதிரி பூ தான் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் அது கிடைக்கும். நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணாக்கா. எல்லாருமே கேட்ட டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ மொத்தமாக மல்லிகைப்பூ கட்டினதும் அதை எப்படி வந்து பின் பண்ணி தலையில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொண்டை போட போகிறீங்க அப்படின்னா, கொண்டையில் வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த பின் கொண்டை ஊசியை வந்து யூஸ் பண்ணலாம். என்னென்னா இப்படி வச்சு நீங்கள் இப்படி பண்ணாலே போதும். உங்களுக்கு பின்னும் வெளியே தெரியாது. உங்கள் கொண்டையில் நீங்கள் வைக்கிறப்ப அழகாக இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இல்லை நான் வந்து இது மாதிரி கொஞ்சம் நீட்டாக இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, இது மாதிரி நான் வந்து நீட்டாக செஞ்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து எப்படி நான் தலையில் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களுடைய அந்த ஹேர் பின் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் எங்கே குத்த போகிறீங்களோ இங்கே பாருங்கள், தெரியுதா? ஓகே, பாருங்கள், அப்படி போட்டு அங்கே இருக்கிற நூலில் இப்படி போட்டு இப்படி எடுத்துங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இப்படி இருக்கு இல்லையா, இந்த பின்னை வந்து நீங்கள் தலையில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த பின்னை இப்படி வச்சுட்டு இன்னொரு பின் எடுத்து நீங்கள் இப்படி கூட இது உள் பக்கமாக வச்சுட்டு கூட இதை நீங்கள் வந்து இந்த பின்னை வந்து இப்படி வந்து ப்ளேஸ் இதுக்கு மேலே தலையில் வச்சுட்டு நீங்கள் இப்படியும் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் இப்படி வச்சு இதுலேயும் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த பின்னியை கூட இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி இதையும் வந்து நீங்கள் போடலாம், எப்படி வேணால் போடலாம். இது வந்து இப்படி தான் வைக்க முடியும். பாருங்கள், ஓகேவா? இதுமாரி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட டவுட்டை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.